பசங்க எல்லாம் பிரியாணி இப்படி சாப்பிட்டு தானே பார்த்துருக்கீங்க. நாங்கள் சமைச்சு பார்த்தது இல்லைல்ல, இப்போ பார்ப்பீங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க. ஸோ பிரியாணி செய்ய நாங்களும் கிளம்பிட்டோம். வித் மை அண்ணா சீஃப் குக் அருண் அண்ட் மை தம்பி ஆகாஷ் அண்ட் நான் அஜய். ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து இப்போ ஒரு கலவரமான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி இருக்கோ இல்லையோ, ஃபன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ கமான், ஒரு சிக்கன் பிரியாணி ஸ்டைலில் ஒரு செமையான ஒரு வெஜ் பிரியாணி இப்போ சமைக்க போகிறோம். இஞ்சி பேஸ்ட் வாங்க, நீங்களும் அப்படியே ஜாலியாக என் கூட சேர்ந்து சமைங்க. அண்ணா குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். இது ஒரு சமையல் குறிப்பு வீடியோ மாதிரியும் இருக்கும். பூண்டு பேஸ்ட் எதுக்குடா இந்த விபரீத விளையாட்டு அப்படின்னு நீங்கள் அங்கே கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. நீங்கள் எங்கள் அக்கா பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன், இங்கே வந்து ஒரு டிஸ்கஷனில் வந்து நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்டால் நமக்கு பிடிக்காது. பாட்டுன்னு கிளம்பிட்டோம் நாங்கள் பிரியாணி செய்யறதுக்கு. ஒரு மாமா ஸ்பெஷல் பிரியாணி, 3 மாமா சேர்ந்து இந்த பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரகனுக்காக. So the next day தக்காளி போட போறோம். பிரெட் போட்டுக்கலாம், பிரெட் நல்லா இருக்கும். ஸ்மெல் செமையா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு குக்கிங்? அப்படியே வார்த்தையை சொல்லு. பாருங்க வார்த்தையே நமக்கு வார்த்தையே கிடையாது. ஒன்லி ஆக்ஷன் தான். ஒன்லி ஆக்ஷன் தான். நீ ஒரு குக்காவே மாறிட்ட. எப்படி போயிட்டு இருக்கு பிரியாணி குக்கிங்? தண்ணி வேணும். தண்ணியா? நினைச்சு இதெல்லாம் கேட்க கூடாது. இப்போ நம்ம குக் பண்றது வந்து பார்க்க பிரகன் வந்திருக்கான். பிரகன் எப்படி இருக்கு ஸ்மெல்லு? ஐயோ டேய், நீயே நல்லா இல்லைன்றியாடா. சமைச்சிட்டு பார்த்துக்கலாம். காரத்தூள் போடுறோம். செம்மையான குருமா ஸ்டைலுக்கு வந்துருச்சு. இப்போ உப்பு போட்டியாடா? நடுவில் ஒரு காஃபி பிரேக். சால்ட் 3 போடு. கீழே இருக்குனே சுடு தண்ணி இருக்குனே பண்ணி வச்சுட்டான். சுடு தண்ணீர் என்ன போட்டிருக்க? உப்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் தயிர் போடுறான். நெக்ஸ்ட் லெமன் ஜூஸ். என்னது இது? என்ன மசாலா இது? கரம் மசாலா. அதான் என்ன போட்டிருக்கு அதுல? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னா சார் மாட்டிக்குவாங்க. ஆஹா, வாசனையா இருக்கு. தனியா கட்டிட்டா? அடுத்து தனியா தூள். மஞ்சள். மாமாஸ் பிரியாணியை பாக்குறதுக்கு ஒரே கூட்டமா கூட்டிட்டாங்க எல்லாரும். அங்கிள் சொல்லுங்க, எப்படி இருக்கு? ஸ்மெல் எப்படி இருக்கு? பிரியாணி வந்து சுட சுட கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மாதிரி காலைல நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு நீங்களும் போயிட்டு வந்துடுறீங்களா? இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். கமான். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. எப்படி சூப்பரா இருந்ததுல? ஸோ கமான், மறுபடியும் நம்ம பிரியாணி குக்கிங்க ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ கைஸ், பிரியாணியோட அந்த மசாலா மட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்க, இதுவே வந்து குருமா மாதிரி இருக்கு. இதுதான் இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். பிரவீன், மூது பாரு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா இருக்கு. இதுவே ஒரு பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி தான் இருக்கு. அருணே, பங்கம் எப்படி இருக்கு? அருமை. பண்ண சொல்லல.
ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட்டட். மாஸ்டர் ஜி அடுத்தது என்ன இப்படி பிடிக்கலாம்ண்ணே. பாத்துரா. இப்போ அரிசி போட வராங்க. சரி ரெண்டு போதும். ஃபுல்லா கரெக்டா 5 கிலோ அரிசி 1 கிலோ காய் மொத்தம் சேர்த்து 6 கிலோ பிரியாணி. ஃபைனல் ஸ்டெப்பா ரைஸ் மட்டும் தனித்தனியா எடு. ஏற்கனவே நம்ம அரிசி வேக வச்சு தண்ணி எடுத்து போதுமாருண்ணே, தண்ணியே குழஞ்சிடாருண்ணே. ஏய் உண்மையாலே பிரியாணி வாசனை அடிக்குதுடா. ட்ரையல் 1 ஒன்றும் வேகலை, மறுபடியும் மூடி மறுபடியும் தம் போடுறோம். ட்ரையல் 2க்கு இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் உங்களை. இப்போ nth டைமா தம்ம உடைக்கிறோம். இந்த தடவை பக்காவா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். செஃப் இந்த தடவை வெந்திருக்குமா தெரியல, பார்த்துருவோம். மாமாஸ் பிரியாணிஸ். ஆனா பார்க்க அச்சா பிரியாணி ஃப்ளேவர்லயே வந்துருச்சு பாரு. ஏய் கலர் கலர்னால தெரியும். இப்போ இதை குத்தி பார்ப்போம். பக்காவா? கமிங் பீஸ் வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குடா. வெஜ் பிரியாணி தானடா இது. I'm saying bye to all the lies and all the times you cried, saying that I wasn't right, yet I was right by your side. You manipulator, playing games, your friends commentators, and I don't know what you say about our private conversations, but it's got them hating. Thanks to all the rumors you be claiming, it's cool, I'm done with you, so they can throw you a celebration. You gon' hate it when you see me with somebody living better. I'm trying to tell you. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அபாய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். நாங்கள் பண்ண பிரியாணி ரெடி. இது இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். பிரேமுக வடா குக்கு பிரியாணி இப்படி வச்சு இப்போ பண்ண பிரியாணி எனக்கு வேணாம். கை வரல. ஃபர்ஸ்ட் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருங்க. பார்க்க சூப்பராக இருக்காண்ணா. அவங்களுக்கு என்ன ஏய் வேற லெவலாக இருக்குடா பிரியாணி. கைஸ் இப்போ வந்து அந்த பிரியாணி கடைலாம் பண்ணுற மாதிரி ஸ்டைல் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வருதான்னு பார்க்கலாம். கமான். இப்போ நெக்ஸ்ட் சைட் டிஷ் நம்பர் 1 பன்னீர் பட்டர் மசாலா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சார் செஃப். Yeah. Unknown brain. Marvin Devine. I'm saying bye to all the lies and all the time